தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னடா இந்த டைம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நம்ம தென்னாட்டில் இருக்க கைலாசத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன். தென்னாட்டில் கைலாசமா என்னடா சொல்கிற அப்படின்னு நிறையா பேர் கேட்கலாம். ஆனால் நிறையா பேர்த்துக்கு அந்த கைலாச மலை தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க வெள்ளையங்கிரி மலையை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நிறையா மிஸ்ட்ரீஸும் இருக்குது, ஹிஸ்ட்ரிஸும் இருக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மலை எப்போ உருவாச்சுன்னு பார்க்கலாங்க. பிஃபோர் 15 crore இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மலை உருவாச்சு. இது சிங்கிள் மலை இல்லைங்க. நம்ம 7 ஹில்ஸ், திருமலை திருப்பதி இருக்குல்ல, அதே மாதிரி 7 ஹில்ஸுங்க. சப்தகிரி ஏன் இது அப்படி சொல்கிறாங்கன்னா, 7 மலைகளாக இது டிவைட் ஆகுதுங்க. அப்புறம் இந்த மலையோட டாப்பில் தான் நம்ம சிவன் தாண்டவம் வாங்கி அவர் உட்கார்ந்த இடத்துல தான் சுயம்பு உண்டாகி அது ஒரு சுயம்பு லிங்கமாக இருக்குது அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 7 மலைகள் இருக்குல்ல, இந்த 7 மலைகளை கடந்து நம்ம எப்படி சிவனை பார்க்க போகிறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரொம்பவே ஸ்டீப் ஸ்டெப்ஸ் இருக்குங்க. சின்னதாக அங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குங்க. செகண்டு வழுக்கு பாருங்கள், ரொம்பவே ஸ்லோப்பாக இருக்கும். அந்த மேலே ஏறுறப்பயே பெப்பர் ட்ரீயும் பேம்பூ ட்ரீஸுமே இருக்குங்க. அப்புறம் தேர்டு கைத்தட்டி சொனைனா இப்போ நீங்கள் கிளாப் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி தேங்கி இருக்க இடம்லாம் மேலே தண்ணி எந்திரிச்சு வருங்க. அங்கே பாம்பாட்டி சித்தர் தங்கினார் அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. அவருக்கு அங்கே ஒரு சின்னதாக ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருக்குங்க. அவர் அங்கே தவம் பண்ணிகிட்டு இருக்கப்ப அவருக்கு முருகன் காட்சி அளித்ததாகவும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்புறம் ஃபோர்த்து அந்த கிளைமேட் அப்படி கொஞ்சம் சில்லாக சேஞ்ச் ஆயிருங்க. அங்கே கிராஸ்லேண்டாக இருக்கும். மேலே ஏறி போகிறாங்கள இந்த டிவோட்டீஸ்லாம், அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம்னு கூட அந்த 4th பிளேஸை சொல்லலாம். ஒட்டர் சித்தர் அப்படின்ற சித்தருக்கு அங்கே ஒரு சமாதியும் இருக்குங்க. அப்புறம் 5th பிளேஸ், அதுவும் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக போயிருதுங்களே, அதனால அது ஒரு ரொம்பவே கோல்டாக தாங்க இருக்கும். பீமன் களி உருண்டை அப்படின்னு ஒரு கல் அங்கே இருக்குது. அந்த கல் ரொம்பவே ஹியூஜ் சைஸில் இருக்கனால அது பீமன் களி உருண்டைன்னு வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே பாண்டவர்கள் ஸ்டே பண்ணதாகவும் இந்த ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. அங்கே ஒரு கேவ் இருக்குங்க, 60 to 70 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி. அங்கே தான் பாண்டவர்கள் ஸ்டே பண்ணாங்க அப்படின்றத அந்த ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. அப்புறம் சீத்தை காடு அப்படின்னு ஒரு காடு இருக்குது. அங்கே ஃபுல்லாமே ரோஸ்வுட் ட்ரீ தாங்க இருக்கும். 6th ரொம்பவே ஹையஸ்ட்டு போயிட்டோங்க. எக்ஸ்ட்ரீம் கோல்டு இருக்குங்க. இங்கே திருநீர்மலை இது பேர். இங்கே இருக்க மண் எல்லாமே ரொம்பவே சாஃப்டாகவும் பவுடராகவும் இருக்குங்க. இங்கே வர டிவோட்டீஸ் எல்லாமே ஒரு கை மண் எடுத்துகிட்டு போய் அவங்களோட வீட்டில் வச்சு கும்பிடுவாங்க. லாஸ்ட்டுங்க 7th எல்லா ரிஸ்கையுமே தாண்டி நம்ம சிவனை வழிபடுறதுக்கு நம்ம மேலே வந்தாச்சுங்க. இங்கே சாமுந்தி மலை அப்படின்னு ஒரு மலையும் இந்த மலை பேர். இங்கே சன்ரைஸ் ரொம்பவே நல்லா இருக்குமாங்க. அதே மாதிரி மேலேயும் ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. இந்த டாப்பில் தான் நம்ம சிவன் ருத்ரதாண்டவம் ஆடினதா எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் டாப்புக்கு வந்துட்டீங்களா, இங்கே ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் இருக்குங்க. ரொம்பவே சில்லாகவே இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கைலாசத்தில் இருக்க லிங்கமோ இந்த வெள்ளையங்கிரியில் இருக்க லிங்கமோ ஒரு சின்ன சுயம்பு லிங்கம் தாங்க. இதை பார்க்குறதுக்காக நிறையா பேர் இந்த இடத்துக்கு வராங்க. இன்னொன்று, ஏன் சிவன் இந்த இடத்துல தாண்டவம் ஆடினார் அப்படின்றதவங்க யாருக்காச்சும் தெரியுமா? சிவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகி அவர் ரொம்பவே சேடான ஒரு ஃபீலிங்ஸில் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் இங்கே தாண்டவம் ஆடி உட்கார்ந்த ஒரு இடத்துல ஒரு சுயம்பு உருவாகி அது ஒரு லிங்கமாக இப்போ வழிபட்டுருக்காங்க. இது வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குங்க. வெள்ளையங்கிரிக்கு ஏன் வெள்ளையங்கிரி அப்படின்ற பேர் வந்துச்சுன்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. இது ரொம்பவே க்ளவுடியாக மேலே போனோன்னே இருக்குங்க. வெள்ளையை உருக்கி ஊற்றுன மாதிரி இருக்கும். அதனால வெள்ளையங்கிரி அப்படின்ற ஒரு பேர் இதுக்கு வந்திருக்கு. வெள்ளையங்கிரியை 3 கைலாசம் அப்படின்றத சொல்கிறாங்க. வடக்கு உத்தர கைலாயம், மத்திய கைலாயம், தெற்கு கைலாயம்னு இதை சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் பேர் கூட இருக்குங்க. வெள்ளையங்கிரி, ரத்தினகிரி, தக்ஷிண கைலாசம், பூலோக கைலாசம். இது கூட நம்ம வெள்ளையங்கிரிக்கு இருக்க சில பேருங்க தாங்க. நம்ம சிவனை பஞ்சபூத ஸ்தலங்களில் தரிசித்தா நல்லதுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பஞ்சபூதமும் சேர்ந்து இந்த வெள்ளையங்கிரியில் நம்ம சிவன் காட்சி அளிக்கிறாரு. இந்த சிவனை பார்க்க நீங்கள் போகணுன்னா 3500 feet மேலே ஏறி போகணும். 7 ஹில்ஸை நீங்கள் கடந்து போகணுங்க.
4 யுகங்கள் வந்து தோன்றதுக்கு முன்னாடியே இந்த சிவபெருமான் இந்த வெள்ளையங்கிரியில் இருக்கார்ல, இவர் வந்து சுயம்பு லிங்கமாக அந்த சிவன் வந்து தாண்டவமாடி வெள்ளையங்கிரியில் வந்து அமர்ந்துட்டாரு அப்படின்றத ஹிஸ்ட்ரி வந்து சொல்லுது. இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு எல்லா டயத்துலேயுமேலாம் போக முடியாதுங்க, அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குங்க. February to May மந்த் வந்து இதான சீசனுங்க. இப்போ எல்லா டிவோட்டீஸுமே போயிட்டு மேலே வந்து சிவனை வந்துட்டு விசிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஒரு 45 days இதை ஓப்பன் பண்ணாங்களே, இந்த 45 daysலேயே வந்து 6 மெம்பர்ஸ் வந்து மேலே ஏறுறப்ப இறந்துருக்காங்க. எதனாலனா அவங்களோட ஹெல்த் வந்து சரியா இல்லைங்க. அவங்க இறந்ததில் 2 பேரோட ஏஜ் வந்து சொல்லியிருக்காங்க, 22 and 24ங்க. அவங்களோட அந்த ஹெல்த் வந்து சரியில்லாததுனால அவங்களால மேலே ப்ராப்பராக ஏற முடியலை. ஸோ அவங்க வந்து மேலே ஏறுறப்பயே டயர்டாகி ரொம்ப முடியாமல் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. நீங்கள் ஏறுறதுனா ஒரு ப்ராப்பரான ஃபுட்டு டயட் எல்லாம் இருந்துட்டு உங்களோட பாடியெல்லாம் கரெக்டாக ஃபிட்டாக்கி தான் அந்த பெரிய மலை மேலே வந்து உங்களால் ஏற முடியும். நீங்கள் ஈஸியாக போயிட்டு அதை ஏறிடலாம்லாம் நினைக்க முடியாதுங்க. உங்களோட பாடி வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக இருக்கணுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக. அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த மலை மேலே ஏற முடியும். நிறையா பேர் வந்துட்டு ஏனோ தானோன்னு சரி மலை தானே நம்ம வாட்டி ஈஸியாக ஏறி போயிட்டு வந்துடலான்னு நினைப்பாங்கங்க. ஆனால் இப்போ நிறையா பேர் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ்லேயே வந்து நடக்க மாட்டாங்க, வாக்கிங் போக மாட்டாங்க. எல்லாருமே 2 வீலர்லேயே போயிட்டு 2 வீலர்லேயே வந்துட்டு இருக்காங்க, காரில் அந்த மாதிரியே போகிறனால ஒரு மலை ஏறுறது நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக எடுத்துட்டு நிறையா பேர் வந்து போயிட்டு வரீங்க. உங்களோட பாடியை வந்து நீங்கள் ரொம்பவே ஃபிட்டாக வச்சுக்கணும், அந்த மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு இந்த மலை மேலே ஏறி போயிட்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணேன். Like, share, subscribe my channel. Thank you for watching this video. Bye.